இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் இனிப்பு மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இதெல்லாம் கடையில் விற்கவங்க, நம்ம அப்போல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ ரொம்ப பேர் இந்த மாதிரி அந்த மிட்டாய் கிடைக்கிறது கிடையாது, நெல்லிக்காய் மிட்டாய். இப்போ நம்ம வீட்டிலே இது செய்ய போகிறோங்க. பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன் நெல்லிக்காய். நல்லா பெருசாக பார்த்து எடுத்துங்க. நல்லா தண்ணியில் கழுவிட்டு இது மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுங்க. இது வந்து நம்ம ஆவி கட்டி வேக வைக்க போகிறோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துங்க. இட்லி வேக வைக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. இட்லி தட்டு அடி தட்டு வைக்கிறேன். அது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. இட்லி தட்டில் வச்சு நம்ம ஆவிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த பிறகு பார்த்திங்கன்னா கலர் மாறி இது மாதிரி இருக்குங்க. பார்த்து எடுத்து பாருங்க, இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஒரு இதழாக பிச்சை எடுக்க போகிறோங்க. இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, இப்படி பிச்சாவே இது மாதிரி எடுத்து பாருங்க. நம்ம வந்து கரெக்டாக அந்த கோடுக்கு நேராக வச்சு இது மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு பீஸாக வச்சு பாருங்க. இது மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாம் இப்போ இருக்கிறது எல்லாத்துலேயும் இது மாதிரி இந்த விதை மட்டும் தனியாக எடுத்து போட்டுடலாங்க. இது வேண்டாம், தனியாக போட்டுடலாம். இப்போ இருக்கிறதெல்லாம் இதே போல் நம்ம அப்படியே ஒரு மாதிரி இதழாக எடுத்து பாருங்கள். இது மாதிரி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம விதை தனியாக எடுத்துட்டுங்க. இது செடியில் கொட்டலாம். செடி நல்லா வளரணுவாங்க, செடியில் கொட்டிக்கலாம். இல்லை வேண்டாம்னா காவால் கொட்டிட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அது மாதிரி ஒரு பீஸ் அது மாதிரி வந்துட்டு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் நாட்டு சக்கரை கொட்ட போகிறேங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணாலும் கொட்டுங்க, இல்லை வெள்ளை சக்கரை வேணாலும் எடுத்துக்கங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்த போல் இனிப்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துக்கிட்டு ஒரு முறை இப்படி குலுக்கி விட்டுருங்க. குலுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மூடி இருந்தால் அதை போடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட மூடி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்து அப்படியே ஒரு காட்டன் துணி வெள்ளை துணி எடுத்துங்க. இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக இது மாதிரி இப்போ வந்து நைட் டைமில் செஞ்சுருக்கேங்க. ஒரு 7 மணிக்கு போல். இப்போ நைட் ஃபுல்லாக இதே போல் ஊறி இருக்கணும். ஊறி இருந்துச்சுன்னா அப்போ அந்த அதிலேருந்து நம்ம வெல்லம் போட்டிருக்கு இல்லைங்களா, நாட்டு சக்கரை, அதுலேருந்து தண்ணி மாதிரி வருங்க. ஊறி அப்படியே இருக்கும். காலையில் எழுந்து நம்ம ஒரு பிளேட் எடுத்து அது மேலே வச்சு ஒரு பீஸாக எடுத்து காய வச்சுக்கலாங்க. நாளைக்கு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாங்க, நேற்று 7 மணிக்கு இது வந்து நம்ம கட் பண்ணி போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஊற வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் 7 மணிங்க. இப்போ இதில் நல்லா நான் சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி மாதிரி விட்டுருக்குன்னு பாருங்க, எவ்வளோ தண்ணி மாதிரி விட்டுருக்கு பாருங்க. இப்போ இதுலேயே ஊறினங்க. இது நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வடிச்சிட்டு இது மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுங்க. இப்போ இது மாதிரி எடுத்துட்டு இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வெயிலில் வச்சுருந்தேங்க. ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு நைட்டு இப்போது காலையில் வச்சுட்டுங்களா, நைட்டு சாயந்தரமாக மறுபடியும் எடுத்து அது தண்ணிக்குள்ளேயே போட்டுடணும். மறுபடியும் நைட் ஃபுல்லாக ஊறும். மறுபடியும் அன்றைக்கி மறுநாள் இதே மாதிரி காய வச்சுட்டு அதே போல் எடுத்து போடணுங்க. இந்த 2 நாள்லேயே இந்த ஜூஸ் எல்லாம் இந்த நெல்லிக்காய் உறிஞ்சிடுங்க. நெல்லிக்காய் 2 நாளாக நான் வெயிலில் வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணியில் வச்சு எடுத்து போட்டோன்னு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க. கலர் பார்த்தாவே தெரியும் பாருங்கள். நம்ம கட் பண்ணி போட்டதுக்கும் இப்போது இந்த கலர் பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இது நாட்டு சக்கரைனால நம்மளுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதே நாட்டு மருந்து கடையில் விற்கிது பாருங்கள், அந்த வந்து வெள்ளை சக்கரை போட்டு செய்கிறாங்க. அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி தான் போட்டு செய்யணுங்க. உங்களுக்கு கடையில் விற்கிற மாதிரி காட்டுறது பாருங்கள். ஒரு பவுலில் நான் வந்து சுகர் வந்து வெள்ளை சக்கரை அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பவுலில் சேர்த்திங்க. உங்களுக்கு வேணும்னா இப்போது இதை எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படியே இதிலே இருந்துச்சிங்கன்னா அந்த கலர் இந்த சுகரெல்லாம் அது இழுத்துக்குன்னு நம்மளுக்கு கடையில் விற்கிது பாருங்கள், அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடுங்க நெல்லிக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு வேணுனாலும் சாப்பிடுங்க. இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு இது மாதிரி வேணுனாலும் இந்த மாதிரி நெல்லிக்காய் வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.